வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரயில்வே வீடியோவுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள், பல்வேறு ரயில்வே தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நான் எதை பண்ண போகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நான் திருச்சி டு சென்னை கிளம்ப போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு ட்ரெயின் எப்போ புக் பண்ணாலும் சரி 60 நாளுக்கு முன்னாடி தான் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் என்ன கிடையாது. நீங்கள் உங்களால் பிளான் பண்ண முடிஞ்சால் 60 நாள் பண்ணிக்கோங்க. ஆனால் மெஜாரிட்டி பீப்புள் பிளான்னா கிடையாது, சும்மா கிளம்புவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் போகிற ட்ரெயினில் ஒரு குறிப்பிட்ட ட்ரெயின் பார்க்கக்கூடாது. அந்த ஊர்லேருந்து நீங்கள் போகிற ஊருன்னு அதுக்கு பக்கத்து ஊர் வரைக்கும் என்னென்ன ட்ரெயின்லனா பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இப்போ இருக்கிற நிலைமைக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ கன்ஃபார்ம் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கலாம். நான் இது வரைக்கும் 60 நாள் முன்னாடினா பண்ணுறதே கிடையாது. நான் இன்றைக்கி கிளம்புறேன்னா இன்றைக்கி பண்ணுவேன், இல்லைனா நேற்று பண்ணுவேன், முந்தா நாள் பண்ணுவேன், இவ்வளவு தான். ஈஸியாக இது கன்ஃபார்ம் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற கணிக்க என்னால் முடியும். கிட்டத்தட்ட 95% அக்யூரேசியாக கணிக்க முடியும். அதை தான் உங்களுக்கு நான் சொல்லித்தரலான்னு இருக்கிறேன். எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி ஒரு சாம்பிள் காட்டுறேன். இன்றைக்கி நான் திருச்சி டு சென்னை எக்மோர் போகக்கூடிய ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ் வச்சு ஒரு சாம்பிள் காட்டுறேன். சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வச்சு 10:35 இன்றைக்கி திருச்சிக்கு கிளம்புது. ஸ்லீப்பரில் வெயிட்டிங் லிஸ்ட் 51 இருக்குது, தேர்ட் ஏசியில் 21 இருக்குது, செகண்ட் ஏசியில் 8 இருக்குது, ஃபஸ்ட் ஏசியில் 3 இருக்குது. இப்போ ஒரு டெக்னாலஜி வந்திருக்கு, ரயில்வே ஆப்லேயே கன்ஃபார்ம் ப்ராபபிலிட்டி அப்படின்னு இருக்குது. பட் இது இப்போ வந்தது, இது வர்றதுக்கு முன்னாடியே நல்லா கணிக்க முடியும். ஸோ இப்போ தெரியாதவங்க இதை வச்சே கூட கணிச்சிக்கலாம். பட் இதில் அக்யூரசி எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட ஓகே தான் இருக்கும். சில டைம் ஏமாற்றும், அவ்வளோதான். சில டைம் 90% போட்டிருக்கும், ஆனால் கிடைக்காது. சில டைம் வெறும் 10-15% தான் இருக்கும். ஆனால் அது நிச்சயம் கன்ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் ட்ரெயினுக்கு ட்ரெயின், அந்த டேக்கு டே, அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் சேஞ்ச் ஆகும். அது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். சிம்பிள் தான், ரொம்ப ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் கிடையாது. இது யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, அடிக்கடி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ் ஆகும். என்றைக்காவது ஒரு நாள் போகிறவங்க இதை நான் கண்டுக்க தேவையில்லை. இப்போ நான் கன்ஃபார்ம் ப்ராபபிலிட்டி எதுவுமே யூஸ் பண்ணல, லைவாகவே பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் ஏசியில் கரண்ட் அவைலபிலிட்டி நிறையா வரும். இப்போ நீங்கள் புக் பண்ணால் கூட உங்களுக்கு நான் துல்லியமாகவே ஃபஸ்ட் ஏசி சொல்கிறேன். இன்றைக்கி கரண்ட் அவைலபிலிட்டி 8 வரும். 10:35, அதாவது இன்றைக்கி 10:35 கிளம்புது. ஸோ அதனால் மதியம் 12:35 12:40 சார்ட் ப்ரிப்பேர் ஆகிடும். ஸோ வேணால் யாராலும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, கரண்ட் அவைலபிலிட்டி 8 வருதா இல்லையா அப்படின்னு. 99% கரண்ட் அவைலபிலிட்டி 8 வரும். 1% 6 வரும். ஸோ 99% 8 தான். ஸோ 8 சீட் வேக்கண்டாக இருக்குங்க, வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து செகண்ட் ஏசியில் வெயிட்டிங் லிஸ்ட் 8 இருக்குது. இப்போ நான் புக் பண்ணால் எனக்கு கிடைக்குமா, ஆர்ஏசி கிடைக்குமா, கன்ஃபார்ம் கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக கன்ஃபார்ம் கிடைக்கும், கரண்ட் அவைலபிலிட்டியும் வரும். பட் இதில் துல்லியமாக நம்ம கேல்குலேட் பண்ணலாம். பட் அது அக்யூரஸியாக வராது. ஏன்னா இது அப்கிரேடு, ஆட்டோ அப்கிரேட் ஆப்ஷன் மூலமாக இங்கே உள்ளதான் அங்கே தூக்கி போடுவாங்க, அங்கே உள்ளதை இங்கே தூக்கி போடுவாங்க. ஸோ அதனால் நிறைய சேஞ்சஸ் வரும். கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற பாசிபிலிட்டி மட்டும் நம்ம பார்க்கலாம். செகண்ட் ஏசியில் இப்போ புக் பண்ணாலும் உங்களுக்கு கன்ஃபார்ம் சீட்டு கிடைக்கும். அதே நேரத்தில் கரண்ட் அவைலபிலிட்டி வரும். பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ப்ராபபிலிட்டி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதில் சம் பர்சன்டேஜ் வரும். ஸோ இதை பார்த்தும் ஓரளவு உங்கள் பெரிய அனலைஸ்னால் பண்ண வேண்டாம். இதை பார்த்தா கூட ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். பட்டு நான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ தேர்ட் ஏசி பொறுத்த வரைக்கும் நிச்சயம் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிரும், அல்லது ஆர்ஐசி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கன்ஃபார்முக்கு ஒரு 70%, ஆர்ஐசிக்கு ஒரு 30%. ஆர்ஐசினாலும் ஒன்றும் பயம் தேவையில்லை, எப்படியும் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஏன்னா நிறைய சீட்ஸ் எவ்வளோ தான் ஜாம் பேக்டு 100% ஃபுல் ஆனாலும் அங்கே வர்ற ஆட்கள் நிறைய ஆப்சென்ட் ஆகுறாங்க. என்ன ரீசன்னு தெரில, சும்மா யாரோ புக் பண்ணி வைக்கிறாங்களா என்னன்னு தெரில. நானும் நிறைய ட்ரெயினில் பார்த்துட்டேன், ஃபுல்லாக புக் பண்ணியிருப்பாங்க, ஆனால் வர்ற இடத்துல கூட்டமே இருக்காது. ஸோ அதனால் ஆர்ஐசிக்கு எப்படினாலும் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்றாங்க, அதில் பிரச்சனை இல்லை. ஆர்ஏசி கிடைச்சாலும் ஓகே. ஸ்லீப்பர் பொறுத்த வரைக்கும் 67% போட்டிருக்காங்க. பட் ஸ்லீப்பரில் 51 வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது. அப்படிங்கிற காரணத்தினால ஸ்லீப்பருக்கு ஆர்ஏசிக்கு வாய்ப்பு இப்போதைக்கு. சம்டைம்ஸ் ஆர்ஏசி கூட கிடைக்காம போகலாம். ஏன்னா அவங்க இது எந்த மாதிரி மெத்தடில் பண்ணுறாங்கன்னு தெரில. பிகாஸ் ஆட்டோ அப்கிரேட் ஆப்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா இங்கேருந்து நிறைய அங்கே தூக்கி போட்டு அப்படியே ஓரளவு ஆர்ஏசிக்காட்டும் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஸ்லீப்பர் மட்டும் ஒரு 75% ஆர்ஏசிக்கு வாய்ப்பு, 25% வெயிட்டிங் லிஸ்ட்டு வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 90% ஆர்ஏசிக்கு வாய்ப்பு தாங்க. நம்பி நீங்கள் பண்ணலாம். ஒருவேளை இந்த ட்ரெயின் வேண்டாம், நான் வேறு ட்ரெயினில் பண்ணுவேன்னா அதுக்கான அனலைசிஸை நீங்கள் கொஞ்சம் பார்த்து நீங்கள் எது கிடைக்குமோ அதுக்கு புக் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் இந்த ட்ரெயினை பற்றி ஓரளவு பேசிக்கான விஷயங்கள் டீட்டெயில் சொல்லியிருக்கேன்.
அதை நீங்கள் 12:35 to 12:40 சார்ட் ப்ரிப்பேர் ஆகும், வேணால் செக் பண்ணி பாருங்கள். அந்த டைமில் பார்த்தா தான் துல்லியமாக தெரியும். இல்லைனா அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் அவைலபிலிட்டி நிறைய பேர் புக் பண்ணியிருப்பாங்க, எல்லாமே ஃபுல் ஆயிரும். ஃபஸ்ட் ஏசியில் 8 அவைலபிலிட்டி இருக்கும், செகண்ட் ஏசிலையும் கரண்ட் அவைலபிலிட்டி இருக்கும், இப்போ புக் பண்ணாலும் கிடைக்கும். தேர்ட் ஏசிலையும் இப்போ புக் பண்ணாலும் கிடைக்கும். ஒரு 90% வந்து கன்ஃபார்ம் கிடைக்கும். ஒரு 10% வந்து மேபி ஆர்ஏசி விழலாம். ஸ்லீப்பர் பொறுத்த வரைக்கும் ஒரு 90% வந்து ஆர்ஏசி கிடைக்கும், ஒரு 10% வந்து வெயிட்டிங் லிஸ்ட் விழலாம். ஸோ 12:35 40 சார்ட் ப்ரிப்பேர் ஆகும்ல, அப்போ என்ன இருக்குது, நான் சொன்னதுபடி இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் கடைசியில் ஆட் பண்ணி நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இப்போதைக்கு டைம் வந்து என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 12 ஆகிட்டு, ஒரு 40 நிமிஷம் கழித்து அது சார்ட் ப்ரிப்பேர் ஆகட்டும். அதையும் நான் இதில் இணைச்சி ஒரு ப்ரூஃப் மாதிரி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். மேக்ஸிமம் இந்த ட்ரிக் எல்லாருக்கும் தெரியலாம், மேபி ஓரளவு பேருக்கு தெரியலாம், எல்லாத்துக்கும் தெரியாது. இதை நான் சொல்லிக் கொடுக்கலான்னு பார்க்குறேன். எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம்.